ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கொல்லியில் ஒரு காய் வாழைத்தார் விட்டுருக்கு, முத்தி போச்சு. அது வெட்டலான்னு வந்திருக்கோம். 4 சீப்பு தான் இருந்தது வாழைக்காய், அதிகம்லாம் இல்லை. அது கொஞ்சம் விற்கலான்ட்டுக்காக வந்திருக்கோம். எவ்வளோ வாங்குவாங்கன்னு தெரில, முத்தி போயிருக்குது. நம்ம இன்னும் ஒரு 2 சீப்பு தான் விற்க போகுது. மீதி வாழைக்காய் பொரியல் செஞ்சு பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்லான்னு இருக்கோம். இன்றைக்கி பஜ்ஜி போடலான்னு இருக்கோம். பஜ்ஜி எப்படி இருக்குன்னு இருந்தாலும் வீட்டில் போய்ட்டு போட்டு பார்க்கலாம். அதே போல் நம்ம சாக்கில் தான் எடுத்துன்னு போகணும். நம்ம அப்படியே எடுத்துன்னு போனால் நம்ம மேலே போகிறோம், அந்த வாழைக்காயில் இருக்க தண்ணி பட்டு கரையாகும். அது பால் சொல்லுவாங்க. அதனால் சாக்கில் எடுத்து போனால் நம்மளுக்கு துணி மேலே கரையாகாத இருக்கிறோம். அதனால் நம்ம அதை எடுத்துன்னு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வாழைக்காய் வீட்டில் ஒரு 2 வாழைக்காய் எடுத்துருக்கோம். சீவி பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கு. பஜ்ஜி மாவு தனியாக விற்கிது, அது வாங்கிட்டு வந்து அப்படி கலந்து வச்சுருக்கோம். வாழைக்காயும் சீவிக்க வேண்டியதுதான். பதமாக சீவி எடுத்துக்கணும். லைட்டாக தண்ணி இருக்கும். ரொம்ப தண்ணி இருந்தாலும் அது இதாகிடும். லைட்டாக தண்ணியில் வாழைக்காய் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எண்ணெய் சட்டியில் வச்சாச்சு. எதமான சூட்டில் பஜ்ஜி போட்டு பஜ்ஜி ரெடி பண்ண வேண்டியதான். நார்மலாக தான், கனமெல்லாம் எண்ணெய் ஊற்றல, கொஞ்சோட எண்ணெய் ஊற்றி பஜ்ஜியை ரெடி பண்ணுறோம். நல்லா சுவையாக இருக்கும், சாப்பிட்லாம்னு நினைக்கிறேன். நல்லா பொன்னிறத்தில் வறுத்து எடுக்கணும். இப்போ நம்ம வீட்டில் வேறு மழை பெஞ்சிருக்கு ஊருவில். அதனால் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு தூள் போட்டு சாப்பிட நல்லா இதமாகவும் இருக்கும். அந்த டைமில் பஜ்ஜி ரெடி ஆகுது. பார்க்கறதுக்கு பஜ்ஜி ரெடி எடுத்தாச்சு. இதில் பொட்டுக்கடலை மிளகா போட்டு தூள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா சூப்பராக இருக்குது காம்பினேஷனு. சாப்பிட்லாம், அருமையாக இருக்குது. நீங்களும் சாப்பிட்டு போடுங்க. அது போல்